உண்மை நிலவரம் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் குரல் கொடுக்கிறார். கூட்டணி வைப்பதற்காக யாரிடத்திலும் போய் அதிமுக தவம் கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுகவை நாடி கூட்டணியில் கட்சிகள் படையெடுக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பக்குவப்பட்ட தலைவராக, எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற தலைவனாக எடப்பாடியார் உயர்ந்திருக்கிறார். ஆகவே இப்போது நடக்கின்ற நிகழ்வுகள், சட்டமன்றத்தில் எங்கள் எடப்பாடியார் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 அப்பாவி குழந்தை உள்பட 41 உயிர்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் குரல் கொடுக்கிறார். அவன் அங்கு உள்ள காவல்துறை அதிகாரிகள் அந்த நேரத்தில் கொடுத்த செய்திக்கும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஆகவே அது எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பேசிய கருத்துக்களும் வெளியே சொன்ன கருத்துக்களிலும் உண்மை இருக்கிறது. அதைத்தான் மக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவான ஒரு விளக்கம் வேண்டும் என்பதை ஆட்சியாளர் மத்தியில் தெளிவான கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.